ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி 2022 கேட்ட கொஷின் தான். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years ஃபார் எ பிரின்சிபல் ஆஃப் rupees 5,000 at the rate of interest 8% per annum ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சமயம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பிரின்சிபல் வந்து பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ 8%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 2 years கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி எஸ்ஐ அண்டு சிஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐயும் சிஏயோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் ஆர் டிவைடட் பை 100 ஆஃப் ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்டு சிஏயோட ஃபார்முலா. ஃபார் 2 yearsக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இன்க்ரீஸ் 3 years கொடுத்துருந்தாங்கன்னா வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 5,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 டிவைடட் பை 100. இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கறதுனால 2 times எழுதிக்கலாம். 8 டிவைடட் பை 100. இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கேயும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். திருப்பி இதில் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுது. திருப்பி 5 2s are 10. திருப்பி வந்து 2 டேபிளில் அடிங்க. 4 times வரும். ரிமைனிங் இருக்கிறது 8 2 4 தான். 8 4s are 32. கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 32.